வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான அது மட்டும் இல்ல ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதாவது பெப்பர் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தட்டில் நம்ம நார்மலா வீட்டில் செய்யற சாப்பாட்டை இது மாதிரி ஒரு அகலமான தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அப்பதான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரியா கிடைக்கும். இது மாதிரி நான் ஆற விட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க நெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம். அடுத்து இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 3-4 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்க பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்பதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஆற வச்சிருக்க சாப்பாட்டை இதுல கலந்துடலாம். இப்ப நம்ம இது கூட நம்ம பெப்பர் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு பெரட்டிக்குங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நீங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு சளி பிடிச்சிருக்கப்போ இல்லைன்னா தொண்டைக்கட்டி இருக்கப்பெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.